ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியலையா? அப்போ இந்த பருப்பு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி எதுவும் போடாமல் 10 நிமிஷத்தில் இந்த பருப்பு குழம்ப நம்ம செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்திங்க. வெயிட்டும் போடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடுவாங்க. இதை செஞ்சுட்டு அது கூட ஒரு பொரியல் நீங்கள் செஞ்சிடலாங்க. சிம்பிளாக சமையல் முடிஞ்சிருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேங்க. நல்லா அலசி குக்கரில் போட்டுட்டேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நான், பருப்பு நல்லா வேகணுன்ட்டு. இப்போ இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விடுங்க. பருப்பு நல்லாவே வெந்துருங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுருங்க. அதில் 1 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. சீரகம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கணும் இதுக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருங்க. அப்புறம் நான் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால 3 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சு இந்த பருப்பை இதில் ஊற்றிடுங்க. அப்புறம் அந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் சாதத்தில் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.